நல்லா தான் போகுது. போன மாதிரி நேற்று வைத்து இன்னைக்கு வைத்து கொண்டு இருக்கு. போன மாதம் இந்த மாதத்துக்கு விலையில் அப்படி தான் விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. குறைஞ்சிருக்கா என்ன? விலையில் பார்க்கும்போது முதலாளி சொல்கிறார் இப்போ கரெக்டாக கருவாடு. இது உப்பு கூட உப்பு குறைவா? உப்பு நோமலாக தான் நார்மலாக இருக்குது. என்ன க்ளீன் பண்ணி தருவா எல்லாம் சுத்தமாக அப்படியே கொடுப்பீங்களா? விலை கொடுப்போம். அப்படியே கொடுக்கும். க்ளீன் பண்ணியும் தருவீங்க. வட்டியெல்லாம் பேக் பண்ணியும் தருவார். வெளிநாட்டு கொண்டு போகிறது பேக் பண்ணி தருவார்கள். நல்ல கருவாடு வளைமா இங்கே வேண்ட மெயின் ஸ்ட்ரீட் காலையில் 9 மணி நிற்கா நாட்கள் வருவினோம். கடைகளுக்கு மழை கொண்டு போட்டுக்கொண்டு இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு மழை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா கடையும் திறப்பாங்க. ஜான்சன் ரோட். சூரியான் என்ன விலையா? என்ன கீழே மணி கிலோ 1000 ரூபா. அஞ்சாங்குருக்கு நல்ல மழை பெய்யுது இன்றைக்கு. அன்னாசி पहले अन्ना जी ये मन ये अन्ना जी वो यालवा यालवा எப்படி வியாபாரம் போகுது? ஓகேயா போகும் பிஸ்னஸ் வந்தாய் எல்லாம் டல்லாகி தான் போகுது. நல்லா போகுது என்ன மழை இல்லை எப்படி போகுது? கோஞ்சி 500 ரூபா, கேரட் 120 ரூபா, தக்காளி ரூபா. 500 தக்காளி விலை குறைஞ்சி என்ன? இப்போ தக்காளி விலை குறைஞ்சிட்டு தானே 500 100 ரூபா, 150 100 ரூபா. சரி 120 ரூபா இன்ச்.
180 ரூபா. இஞ்சி 100 கிராம் 180 ரூபா. தேசிக்காய் 100 எல்லாம் 100. 8 கிலோ தான் கிடைச்சி இவ்வளோ தான் ஆயிடுச்சு. லாம்பழம் हटाए 500 हटाए मेरे 500 120 दूरी चाहिए दूरी क्या नहीं सकता पूरी किलो गया था किलो की हमारे किलो पंची है என்னோட வாழைப்பதி இல்லை தம்பி என்னோட வாழைப்பதி வாழைப்பூ அரை கிலோ 50 ரூபா அரை கிலோ 50 ரூபா வணக்கம் தம்பி பேரை சொல்லுங்க தம்பி தீபன் இங்கே என்ன சொந்த கடையா இல்லை வேலை செய்கிறீங்களா எப்படி தம்பி வேலை எப்படி எப்படி லாபங்கள் எப்படி போய் பிஸ்னஸ் எப்படி போய் இந்த மாதம் எப்படி வியாபாரம் போகுது தம்பி மழைனால வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் போகுது போன மாதம் இந்த மாதத்துக்கு விலையில் எப்படி தான் விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ரொம்ப குறைஞ்சிதான் இருக்கு குறைஞ்சிருக்கா என்ன எல்லாம் குறைஞ்சிருக்கா மழையால் இந்த கிரௌட் வரையில் என்ன சீசன் அப்படிதான் மழை சீசன் வந்தாலே விலை குறைஞ்சிரும் மரக்கு விலை குறைஞ்சிரும் வெயில் சீசன் வந்தால் தான் மழை விலை வெயில் சீசன் வந்தால் விலை மரக்கலை விலை கூடும் மேடம் அதனால எல்லா இடமும் மரக்கறி அப்செட் ஆகும் சவுத் ஆகும் அதனால இருக்கிற பெரும்பாடாக இருக்கு நேற்றுக்கு அப்படி இதே மாதிரி தான் நேற்றும் இதே மாதிரி தான் இதே மாதிரி இன்றைக்கும் டால் நாளாக விற்றுக்கிட்டு இருக்கோம் நேற்று விற்று இன்றைக்கு விற்றுக்கிட்டு ஒரு லாபம் குறைவாக இருக்குமே லாபம் குறைவாக இருக்கும் சம்பளமும் குறைவாக இருக்கும் சம்பளம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு என்ன சம்பளமா இல்லை கமிஷனா சம்பளம் தான் நான் வேலை தான் செய்யணும் வேலை செய்கிறதா சொந்த வந்து பதிலையா நீங்கள் பதிலையா இல்லை நான் நானும் ஐயா எவ்வளோ நாள் கொஞ்சம் வெளியேறீங்க இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு எப்படி ஓகே பிடிச்சிதா குழம்பு பரவாயில்ல ம் சரி நன்றி தம்பி நன்றி இவர் இங்கே 1 வருஷம் வேலை செய்கிறார் வியாபாரம் மிக குறைவென்று சொல்கிறார் ஏன்னா மழை காலத்தில் வியாபாரம் சரியான குறைவாக இருக்கும் வெயில் காலம் என்றால் கூட இருக்கும் ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் விலை கூடும் மழை காலத்தில் கூட வெயில் காலத்தில்
குறையும் வெயில் காலத்தில் குறையும் என்ன மாற்றி சொல்கிறேன். மழை காலத்துல தான் விலை குறைஞ்சிருக்கு. மழை காலத்தில் விலை குறைஞ்சிருக்கு அதானே. என்னது கருவாடு? என்னது தலபத் கரு. ரைட். என்ன விலை போகுது தம்பி? கிலோ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓ நெத்தலி தாய்லாந்தா லங்கா என்ன விலை போகுது தம்பி? 1800. மண் ஒன்றும் இருக்காது. நல்ல நெத்தலி வாங்கோ வந்து வேண்டுங்கோ. தரமான கடை விளம்பைங்க. தாய்வானம் காட்டுங்க. தாய்வான காட்ட இது என்ன தம்பி? இது தாய்லாந்து 1 கிலோ 1200. 1 கிலோ 1200 தாய்லாந்து. இதுதான் மண்ணுகளும் இல்லை சுத்தமாக. ஈரான் இது 900 ரூபா. எங்கே இருக்குது ஈரான்? பரவாயில்ல. எங்கே இதா? இது ஈரான் நாட்டு 900 ரூபா விலை கூட. விலங்கா வந்து விலை கூட. அது என்னத்துக்காக தரமானது டேஸ்ட் கூட. ஆமாம். இறால் என்ன இது? என்ன விலை இறால்? இது அவிச்சு இது அப்படியே சும்மா சம்பல் போடலாம், பொரிக்கலாம். 1600. 500. 1600. இங்கால வாங்க கட்டக்காரோட காம்பி எங்கே இருக்கு? கட்டாப்பாறை எங்கே பார்ப்போம். அதுதான் முக்கியம். கட்டாப்பாறை என்ன காம்பி? 1350 ரூபா. 1300 காட்டுறீங்களா? அங்கே பாருங்க. இவதான் முதலாளி தானே? இல்லை பாரு முதலாளி சொல்கிறார். இப்போ கட்டா கருவாடு. இது உப்பு கூட உப்பு குறைவா? நார்மலாக இருக்குது. என்ன க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக அப்படியே கொடுப்பீங்களா? அப்படியே கொடுக்கும். க்ளீன் பண்ணியும் தருவீங்க. வட்டியெல்லாம் பேக் பண்ணியும் தருவார். வெளிநாட்டு கொண்டு போகிறது பேக் பண்ணி தருவார்கள். நல்ல கருவாடு. பழையமாக இங்கே வேண்ட வாரம் தான் அநேகமாக தலப்பத்து. இது வந்து சுறா கருவாடு. இது வந்து அரக்குலா. அரக்குலாலாம் இருக்கா? நல்ல விலையாக இருக்குமே. மீனே விலை
இது கெளுத்தி. கெளுத்தி மீனா? சரி, நல்லா இருக்கும் கெளுத்தி. பாருங்க காற்றாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாசிக்கிற வாடை என்ன அப்படி? ஆமாம், மாசுக்கருவாடு. இது இங்கே மாசி மாலைதான் மாலதீவானன்றது இங்கேயும் இருக்கேன். இலங்கையிலும் செய்கிறாங்க. எல்லா இடத்துலாம் பதம் பண்ணி வச்சுக்கணும். இதில் கட்டத்தூளும் இருக்குல்ல, தூளும் இருக்கல அதில் கட்டுப்படி தருவீங்களா? வாங்கோ அந்த கடை மேலே அட்ரஸை போட்டு விடுறோம். அது பண்ணுங்கோ. நன்றி தம்பி, நன்றி. வாங்கோ இந்த கடைக்கு வாங்கோ. திறமை தருவேலாம் பேக் பண்ணி க்ளீனாக தருவேன். வயநாட்டை கொண்டு போகிறதுக்கு மாதிரி தருவேன். 249 கேசல் ஸ்ட்ரீட்டு. கண்டிப்பாக வாங்கோ. நன்றி. சைனா ஸ்ட்ரீட் அநேகமாக எல்லா நாடுகள்லையும் சைனா ஸ்ட்ரீட்டு, சைனா டவுனுன்னு இருக்கும். இலங்கையிலையும் இருக்குது. சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா, ஆப்பிரிக்கா நாடு எங்கேயுமே சைனா ஸ்ட்ரீட் இருக்கும். எங்கே சைனா பொருட்கள் விற்கிற இடம் மலிவாக இருக்கும். என்னமோ சைனா ஸ்ட்ரீட் இருக்குது. இதெல்லாம் சைனா ஸ்ட்ரீட். இங்கே இந்த கிளாஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே அந்த கிளாஸ்கள் ஹோல்சேல் கிளாஸுகள், மக்கள் ஃபுல்லாக கிளாஸ். பாருங்க தொழிலாளி இந்த மழை, இந்த வியாபாரம் எல்லாம் தலையில் வச்சு வந்துருக்குன்னா மழை நேற்றுக்கும் வியாபாரம் இல்லையா? எல்லாம் காய்கறி மலைஞ்சபடியாக மழையாண்டபடியால் எல்லாம் மறைஞ்சிருக்கு. பேங்கர் ஸ்ட்ரீட் பழைய மாலு கடை. இது சைனா ஸ்ட்ரீட் கடையெல்லாம். கருவாட்டு கடை, பேங்கர் ஸ்ட்ரீட். இங்கே இதுதான் பழைய மாலு கடை. கோல்ட் சென்டராக ஆகிட்டு, கலம்பு கோல்ட் சென்டராக இருக்குது. இந்த ஒரு காலத்தில் இதில் வரையலாம் நிறைய மாலு மீன்கள் மனமாக இருக்கும். இங்கே தான் பெரிய ஹோல்சேல் கடை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தங்க கடையாக மாறிவிட்டது. இதில் ஒரு தேயிலை கடை இருக்குது, கணேசா ஸ்டோர். பெரிய கருவாட்டு கடை ஒன்று இருக்குது. இப்படி போனால் அங்கே போனால் நகைக்கடைகள் வருகிறது. இதில் லத்தீஃபாண்ட கடையில் வந்து கஜு ப்ளம்ஸுகள் விற்கணும். வண்டில் விற்கணும். பப்பாப்பழம் பாருங்க, வாழைப்பழம், பப்பாப்பழம். ஐயா पप्पा किए थे क्या किलो किए थे? देसिया हत्तलियाई. Johnson Road. It is விதமான மூலிகைகள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். மூலிகைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே 350 400. 350 400. මේක 300යි මේක.
තුන්සියයි දෙසිය පණහයි කියලා. මේක 250යි මේක 300යි මේක 400යි 450යි මොකද කප් නයිස් කප් වයින් ෂොප් කීයද මල්ලි 450යි மெயின் ஸ்ட்ரீட்டில் கொமர்ஷியல் பேங்க்கு முன்னால் இருக்குது மெயின் ஸ்ட்ரீட் கோட்டை டெய்லியுமே வரும் டெய்லியும் டெய்லி நீங்கள் வந்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க்கு முன்னால் இதில் வேண்டலாம் நல்ல கப்புகள் இருக்குது மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள பள்ளிவாசல் இதில் இருக்கிற பள்ளிவாசல் இது எங்கள் வீட்டு கடைகள் இன்றைக்கு மழை காலமாக இன்றைக்கெல்லாம் கடையிலும் ஒரு கடைகளெல்லாம் திறந்திருக்கு மக்கள் நடமாட்டம் குறைவு மழை பாருங்க மழை இல்லையென்று நாங்கள் அழுதோம் மழை வந்தாலே வியாபாரி மாதிரி இன்றைக்கு தலையில் கை வச்சிருக்கிறார்கள் காய்கறி ஒன்றும் விடப்படுது இல்லையா இது வந்து என்ன இருக்குது ரோபின்சன் மாதுளம்பழம் விற்கிறார் ஒரு மாதுளம் 300 ரூபா முத்து மாதாள ரெட் கலர் அந்த மாதிரி சிவப்பு கலர் அந்த நல்ல கலர் மேட் இன் இந்தியா அது நல்ல கலர் ஒன்று 300 ரூபா ஜாலியாக டீ குடிச்சிருங்க நம்மளுடைய ஒன்று ஃபர்ஸ்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் முதலாங்குறுக்கு தெரு மெயின் ஸ்ட்ரீட்டு இதில் and lunch London shooting Ram Brothers baby size
பெட்டா எசன்ஸ் ஒரு காலத்தில் ஃபேமஸான கடை, இப்போ எப்படின்னு தெரியல. டேம் ஸ்ட்ரீட் இங்கே பார்த்தாலும் வெறிக்கொடி. இதில் அலுமினியம் பானைகள் வேண்டலாம். பெரிய புட்டுப்பானை இது 1500 ரூபா. இது 1500 ரூபா. மற்றது மற்ற சின்ன என்ன விலை? 1300 ரூபா, 1500 ரூபா. பெரிய புட்டுப்பானை